ஈரானின் பாதுகாப்பு மிக வலிமையானது என்று உலகம் நினைத்தாலும் அதன் உள்ளே அமைதியாக நுழைந்தது இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாட். 2018இல் டெஹ்ரானில் இருந்த ஈரானின் ரகசிய அணு ஆவணங்களை மொத்தமாக திருடி கொண்டு சென்றது. இதனால் ஈரானின் அணு திட்டங்கள் உலகிற்கு வெளிச்சமாயின. அதற்கு பிறகு சைபர் தாக்குதல்கள், உளவு வலைப்பின்னல்கள் மற்றும் உள்ளூர் முகவர்கள் மூலம் ஈரானின் அணு நிலையங்களையும் மற்றும் பல இராணுவ ரகசியங்களையும் சேகரித்தது. 2025இல் இன்னும் அதிர்ச்சி. ஈரானுக்குள் மறைமுகமாக ட்ரோன் தளம் அமைத்து மிசைல் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகளை தாக்கியது மொசாட். அது மட்டுமல்ல, ரிமோட் கண்ட்ரோல் மிஷின்கன் பயன்படுத்தி அணு விஞ்ஞானிகளை கூட துல்லியமாக அழித்தது. 2026இல் மிகப்பெரிய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ஈரானின் உயர்ந்த தலைவரையே குறிவைத்து நடந்தது. இப்போது போர் நாட்டுக்கு எதிராக இல்லை, நேராக தலைவர்களையே குறிவைக்கிறது. இது சாதாரண உளவு இல்லை, ஈரானின் உள்ளேயே நடக்கும் மறைப்போர். உலகம் பயப்படுவது இஸ்ரேலின் ஆயுதத்துக்கு இல்லை, மொசாட் இன் அறியப்படாத திறமைக்கும் தைரியத்திற்கும்.